ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2025 இந்த சனி பயிற்சி யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறதா அப்படிங்கிறத பற்றி முழு நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெளிநாட்டு நண்பர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதை முழுக்க அந்த காணொலியை பார்க்கும்போது சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் உங்களுடைய இந்த பதிவுகளை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்க சனி 6ஆம் இடத்துல மார்ச் 29 2025 பெயரும்போது என்ன மாதிரின விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, 6ஆம் இடத்து சனி நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல சனி இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ருணு ரோக சத்ருஸ்தானத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே தான் நோயை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அதுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்றது. அப்போ சனி 6ஆம் இடத்துக்கே வரும்போது இந்த மாதிரி நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். எப்படிப்பட்ட விஷயம் உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தலைவலி, காய்ச்சல், அப்படி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் காமனாக வர்றது தான். அது இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா அது தெரிஞ்சிடும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் என்ன அதிபதி இருக்குது, சுப கிரகங்கள் இருந்தால் பிரச்சனைகள் இல்லை, அசுப கிரகங்கள் இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். சனி 6ஆம் இடத்துல வரும்போது அந்த மாதிரி சில பிரச்சனைகள், நோய் இல்லை எதிரி இல்லை கடன், இந்த 3 இதில் எது உங்கள் ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருக்கோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு இந்த 3மே நடக்கும். அது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் போது தெரிஞ்சிடும். 6ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும் அப்படின் போது, ஆரோக்கிய உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால நோய் அப்படிங்கிறது பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இன்கேஸ் அப்படி எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு, ஒரு டிசீசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கரெக்டாக செக் பண்ணி அந்த மாதிரி மருந்து மாத்திரைகள்லாம் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்திரிக்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லணும், ஃபவுண்டேஷனே சரியில்லை, நல்ல கரெக்டான டைமில் தூங்குறது சாப்பிட்றதெல்லாம் ஒரு அட்வைசபிளா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதெல்லாம் காமன், இதெல்லாம் ஆரம்ப நிலை. இதையே சில பேர் செய்யறதில்லை. இப்போல்லாம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. ரொம்ப ராத்திரி நேரத்தில் சாப்பிடும் போது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும், இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸஸ் வரும். அப்போ அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் உள்ள விஷயம் சனி பண்ணும். அப்போது வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வரும். வயிறுக்கு கீழே சில நேரங்களில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறதும் கொடுக்கும். அப்படின்றதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் இந்த ஓவரி சிஸ்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த டிஜிஓ கிட்டெல்லாம் ஸ்பெஷலிஸ்டெல்லாம் காட்டுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 6ஆம் இடத்து சனி இவ்வளவும் பண்ணும். பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்ற அடிப்படையில் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார், முக்கியமான இடத்த பார்க்குறாரு, விரயத்தை பார்க்குறாரு. சமசப்தமாக அப்படிங்கும்போது விரயத்தை அதிகமாக கொடுப்பார். 8ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால ஆண்களாக இருக்கும்போது பெண்ணுக்கிட்டேயோ, பெண்ணாக இருக்கும்போது ஆண்கள்கிட்டயோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தான் அது வரும். நான் ஜாமீன் போட்டேங்க, அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துட்டோங்க அப்படிங்கிற புலம்பல்கள்லாம் வரக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக நீங்கள் இருக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அப்போது இந்த விஷயங்கள் எப்படி பண்ணணும். அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி அப்படிங்கும்போது விரயத்தை அதிகமாக கொடுப்பாரு, தூக்கமின்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு, சங்கடத்தை கொடுப்பாரு, படுக்கை அறையில் இருக்கக்கூடிய உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு சுற்றி இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே உள்ள இல்லற வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. 6ஆம் இடத்துலேருந்து
10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது, குருவும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஆவரேஜாக நல்ல ஒரு பேலன்ஸாக போகும். அப்போ சனி வந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எடுக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். அந்த நேரத்தில் மட்டும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றிங்கிறதுலையும் ஜெயஸ்தானத்தை பார்க்குறார். அடுத்து நம்ம பழக்க வழக்கங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா சில ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமாக முதல்ல சொல்கிறது. அடுத்தது உங்களுடைய நட்சத்திர வாரிய தசாபூத்தி பலன்கள். இது வரைக்கும் கோச்சார பலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது தசாபூத்தி பலன்கள். சித்திரை, சுவாதி, விஷாகம் அப்படின்னு 3 நட்சத்திரத்தை கொண்டிய துலாம் ராசிக்காரங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு திசா வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை தான். சுவாதிக்கு ராகு திசை, விஷாகத்துக்கு குரு திசை. இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு செவ்வாய் திசை அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதியும் அவர், 7ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ குழந்தையா இருக்க சித்திரை நட்சத்திரக்காருக்கு செவ்வாய் திசை. சுவாதி விஷயத்துக்கு மட்டும் வயசான காலத்தில் செவ்வாய் திசை வரும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல காலகட்டங்கள் அப்படின்னாலும் சனி 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அவ்வளோவா ஆகாது. அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும், அந்த இப்போ குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள், ஆப்ரேஷன் பிரச்சனைகள், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரக்கூடும். கடைசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் திசை நிறைய உடம்பு பார்த்துக்கணும், நல்ல மனநிலையை பார்த்துக்கணும். தப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிடக்கூடாது. அடுத்தது ராகு திசை. தந்தை வழி சார்ந்த உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகள். மே 18 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகுவானது 5ஆம் இடத்துக்கு வராரு அப்படிங்க பஞ்சமத்துலனா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுல தடையை கொடுப்பார், பிரச்சனைகளை கொடுப்பார். அது மாதிரி ருணரோக சத்ரு அப்படிங்கிறதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இந்த இடத்துல கடன், நோய், எதிரி அப்படிங்கிறதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருங்க. ராகு திசை நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து ராகு திசைக்கு என்ன வழிபாடுகள் அப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தசாபூத்தியை பற்றியே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை போயிட்டுருக்குன்னு ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணி என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஃபுல் ஜாதக ப்ரெடிக்ஷனுக்கு இந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்சல்டேஷனுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பார்த்து சொல்லப்படும். அந்த மாதிரி ராகு திசை முடிஞ்ச உடனே குரு திசை 3ஆம் அதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானத்தையும் வெற்றி முயற்சி அப்படிங்கிறதுல குரு ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஜெயத்தை கொடுப்பாரு, நல்ல குடும்பத்தை கொடுப்பாரு. நோய், எதிரி, கடன் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. இதை எல்லாமே சனி பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் வராது. ஏன்னா குரு திசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது சனி திசை. 4ஆம் அதிபதியும் அவர், 5ஆம் அதிபதியும் அவர். இவரும் பெரிய அளவில் தீங்கு கொடுக்கலனாலும் சனி திசை 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால ருணரோக சத்ருஸ்தானம் சொன்ன இடங்கள் பார்வைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி திசையில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வீடு மனை யோகம் கொடுத்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும். குழந்தைங்களால் நன்மைகள் ஏற்படும். வண்டி வாகனத்தை புதுசாக வாங்கக்கூடிய யோகமும் சனி திசையில் அமையும். அடுத்தது புதன் திசை. 9ஆம் அதிபதியும் அவர் தான், 12ஆம் அதிபதியும் அவர் தான். அவரே பாக்கியாதிபதியாகவும் அவரா விரையாதிபதியாகவும் வராரு. அப்படிங்கிறதுனால புதன் வந்து உங்களுக்கு நன்மை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு அளிப்பார், நல்லது செய்வார். விரையாதிபதியும் அவங்களதுல சில விரயத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். கேது திசையில் மே 18க்கு அப்புறம் 12ல் இருக்கிற அந்த விரைய கேதுவாக இப்போது 11ஆம் இடத்துக்கு கேது நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். லாபத்தை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது, நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கேது திசையில் நடக்கும். நிறைய 7 வருடங்கள் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும். சுக்கிர திசை. ராசியாதிபதியும் அவர் தான், அட்டமாதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறதுனால சுக்கிரனில் நல்ல சுகபோக வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி கண்டத்தையும் கொஞ்சம் கொடுப்பார். அதனால பார்த்து இருந்துக்கணும். சுக்கிர திசை இருக்கிறவங்க உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். சூரிய திசை 11ஆம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால லாபத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் தொழிலில் பயங்கரமான லாபம் வரும். அடுத்தது சந்திரன் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது தொழிலை வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் பிராப்தம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். இந்த ஒவ்வொரு தசாநாதனுக்கும் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கு திருச்செந்தூர் முருகனையும், ராகுக்கு காளி தேவியும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கும்பிட்றது ரொம்ப நல்லது. குருவை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி
கோயிலுக்கு சென்று வருவது. சாய்பாபா வழிபடுறவங்களும் சாய்பாபா வழிபடலாம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சனி திசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கலாம். புதன் திசையில் புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடும், கேது திசையில் முழுக்க முழுக்க விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுங்கள். சுக்கிர திசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு. சூரிய திசை அப்படிங்கும்போது சூரிய உதயமாகும் போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சூரிய பகவானுக்கு ஒரு சிகப்பு துணி தானமாக கொடுத்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. சந்திர திசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சந்திர திசை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று சந்திரனை வழிபடுறது, இல்லை மனதார மெடிடேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நன்மை பலன் கொடுத்துரும். சரிங்க, இதெல்லாம் தசாபூத்திகள்லாம் சொல்லிட்டீங்க, சனி என்ன பண்ணுவார் சொல்லிட்டீங்க. அப்போ நட்சத்திர வாரியாக நாங்கள் எந்தெந்த மாதம் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, சித்திரை நட்சத்திரம், சுவாதி, விசாகம், இப்போ 2.5 வருஷ காலங்கள் சனி பயிற்சி இருக்கிறதுனால ஒவ்வொரு 2.5 வருஷம் அப்படிங்கும்போது 30 மாதம். 30 மாதத்தில் 10 மாதம் சித்திரை நட்சத்திரத்துக்கு, 10 மாதம் சுவாதி நட்சத்திரத்துக்கு, விசாகத்துக்கு 10 மாதம். இப்போ சித்திரைக்கு 10 மாதம் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு 10 மாதம். இப்போ 4 பாதம் சுவாத்தியில் இருக்குது அப்படின்னா 2.5 மாதமாக பிரிச்சுக்கணும். அந்த 2.5 மாதம் முதல் பாதத்துக்கு. அப்போ சனி ரோக சனி அந்த இடத்துல அந்த முதல் 2.5 மாதம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ விசாகத்துக்கு ஒரு 2 நட்சத்திரம் தான், 2 பாதம் தாங்க இருக்குது அப்படின்னா 5 பிரிச்சுக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த பாதத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து அந்த மாதம்தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ரோகசனி ஆக்டிவேட் ஆகக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பொதுவாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரோக சனி வரும்போது கண்டிப்பாக சனி பகவான் பக்கத்தில் இருக்கிற நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அன்னதானம் கொடுங்க. நிறைய பேத்துக்கு அன்னதானம் கொடுக்கும் போது இந்த நோய் எதிரி கடனால் வருகின்ற விபரீதங்கள் எல்லாமே மாய்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாக அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல விதமான சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.